வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 3 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக தான் அடுத்தடுத்து நான் அப்டேட்டை வந்து கொடுத்துருக்கேன். அந்த வகையில் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? நேற்று திங்கக்கிழமை ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலையும் மக்கள் குறை தீர்ப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மக்கள்கிட்ட இருந்து கலெக்டர் வந்து மனு வாங்கி அந்த தீர்வை வந்து கொடுப்பாங்க. இது ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லையும் நடக்கும், கலெக்டர் ஆஃபீஸ்லையும் நடக்கும். அப்படி மதுரை கலெக்டர் ஆஃபீஸுக்கு அனைத்து கட்சி நிர்வாகிகள் அப்படிங்கிற பேரில் ஒரு குழு போயிருக்காங்க. குழு போய் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோங்க. அந்த மனுவில் எந்தெந்த கட்சிகள்லாம் வந்து சைன் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் அந்த அவங்களுடைய பேரை வந்து சொல்லிடுறேன். திமுக, அதிமுக, காங்கிரஸ், சிபிஎம், மதிமுக, விசிக, தேமுதிக, திரிணாமுல் காங்கிரஸ் உடைய தமிழ்நாடு பிரிவு, இந்திய கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மனு எழுதி அந்த மனுவுக்கு பின்னாடி கையெழுத்து போட்டு கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த மனுவில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? திருப்பரங்குன்றம் மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலையில் மலையில் இருக்கக்கூடிய தர்காவில் ஆடு கோழி காணிக்கை செலுத்த அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்து அமைப்புகள் என்ன சொல்கிறாங்க? குன்றம் திருப்பரங்குன்றம், பரம்பொருளான சிவபெருமானுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய மலை, முருகனுடைய 6 படை வீடில் முதல் படை திருப்பரங்குன்றம், அந்த மலையில் ஆடு கோழிக்கு பலியிடுவது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம், எந்த வகையில் சரி, இந்து மக்களுடைய சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணுற மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகந்தர் மலையில் எப்படி வந்து நீங்கள் ஆடு கோழியை வந்து பலியிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்து அமைப்புகள் தொடர்ந்து கேள்விகள் எழுப்பிக்கிருக்காங்க. இப்போ இந்து முன்னணி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 4ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு அறப்போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. சிக்கந்தர் மலை அப்படின்னு எப்படி வந்து சொல்லலாம்? திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சி, அது ஸ்ரீகந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து அமைப்புகள் சொல்லி பிப்ரவரி 4ஆம் தேதி ஒரு பெரிய அறப்போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த சூழலில் இப்போ திமுக, அதிமுக, காங்கிரஸ், சிபிஎம், மதிமுக, விசிக, தேமுதிக, திரிணாமுல் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இவங்கெல்லாம் சேர்ந்து கலெக்டர் ஆஃபீஸில் அந்த மலையில் வந்து ஆடு கோழி காணிக்கை செலுத்த அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்களா. இது பாஜக மத்தியில் கொதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஜகவுடைய சிறுபான்மை பிரிவுடைய தேசிய செயலாளராக இருக்கக்கூடிய வேலூர் இப்ராஹிம் இருக்கார்ல, அவருக்கு வந்து நேற்று பர்த்டே, பிறந்த நாளை முன்னிட்டு அவர் தன்னுடைய ஃபேமிலியோட திருப்பரங்குன்றம் கோவிலில் வந்து சாமி கும்பிட்டு அந்த மலையில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவில், அங்கே இருக்கக்கூடிய அந்த தர்கா, இதெல்லாம் வந்து வழிபட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கிளம்பியிருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா காவல்துறை அவரை வந்து தடுத்து நிறுத்தி கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காவல்துறை தரப்புக்கிட்ட இருந்து என்ன விளக்கம் வந்திருக்குன்னா, நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்கள் மேலே யாராவது அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களுடைய பாதுகாப்பு கருதி தான் உங்களை வந்து நாங்கள் போக வேண்டாம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புக்கிட்ட இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டதாக வேலூர் இப்ராஹிம் சொல்லியிருக்காரு. வேலூர் இப்ராஹிம் திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. என்னன்னா, ஒரு கோவிலுக்கு போய் சாமி கும்புறதுக்கு பாதுகாப்பு இல்லையா, என்ன கவர்மெண்ட் இது, என்ன சட்டம் ஒழுங்கு இது அப்படின்னு சொல்லிட்டு திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு பாஜகவுடைய சிறுபான்மை பிரிவுடைய தேசிய செயலாளராக இருக்கக்கூடிய வேலூர் இப்ராஹிம். இப்போ இந்த டாப்பிக்கும் பேசுபொருளாக மாறி இருக்கு. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போறோம்னா, யோகி ஆதித்யநாத் அதிரடி அப்படிங்கிறது 2வது டாபிக். உத்தரப்பிரதேசம் பிரயாகராஜில் கும்பமேளா நடக்குதுல்ல, பெரிய பிரம்மாண்டங்க, கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டம். ஒரு இடத்துல ஒரு நாளில் கோடிக்கணக்கான பக்தர்கள் குவிகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ வசதி செஞ்சு தரணும், பாதுகாப்பு அம்சத்திலிருந்து ஆரம்பித்து எவ்வளவு அவங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுறது, எவ்வளவு விஷயங்களை செஞ்சு தரணும், அது எல்லாத்தையும் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேச கவர்மெண்ட். அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க யூபி கவர்மெண்ட். அதுக்கு யோகி ஆதித்யநாத்துக்கு நிறைய பேர் பாராட்டுகள் தெரிவிச்சுருக்காங்க. இப்போ யோகி ஆதித்யநாத் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இந்த மகா கும்பமேளா ஸ்டார்ட் ஆகி ஜனவரி 13 வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வந்து ஆக போதா. இந்த 15 நாளில் பார்த்தீங்கன்னா 15 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் வந்து புனித நீராடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம். இப்போ யோகி ஆதித்யநாத் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹிந்து மதத்தை விமர்சிக்கிறாங்க பார்த்தீங்களா, சனாதன தர்மத்தை விமர்சிக்கிறாங்களே, அவங்க டிக்கெட் எடுத்து உத்தரப்பிரதேசம் பிரயாகராஜ் வந்து பாருங்க, ஜாதி அடையாளங்களுக்கு அப்பாற்பட்டது எங்களுடைய சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் பேசியிருக்காருங்க. ஹிந்து மதத்தை விமர்சிப்பவர்களே பிரயாகராஜ் வந்து பாருங்க, ஜாதி அடையாளங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது எங்களுடைய சனாதன தர்மம், எங்களுடைய ஹிந்து மதத்தை ஜாதி ரீதியாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் முயற்சி பண்ணுறாங்க. அது எப்போதுமே நடக்காது. இதுக்கு எல்லாத்துக்கும், ஜாதிக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது எங்களுடைய சனாதன தர்மம் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யோகி ஆதித்யநாத் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த நேர்காணலில் அவர் இன்னொரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்காரு. அது இந்தி கூட்டணி மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவின் மதம் சனாதன தர்மம் அப்படின்னு பேசியிருக்காரு.
இந்தியாவுடைய மதமே சனாதன தர்மம் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோகி அவர்கள் பேச, அதுக்கு வந்து இப்போ இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா இப்போ கதறிக்கு இருக்காங்க. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம்? அண்ணா யூனிவர்சிட்டியில் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு நடந்த அந்த கொடூரம் இருக்குது பார்த்தீங்களா, எஃப்ஐஆர் வந்து லீக் ஆனது. அந்த எஃப்ஐஆரில் பாதிக்கப்பட்ட மாணவி ஏதோ குற்றம் செஞ்ச மாதிரி, ஏதோ தப்பு பண்ண மாதிரி வரிகள்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்தாங்க. ப்ராப்பராக எஃப்ஐஆர் வந்து எழுதப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அதிருப்தி தெரிவித்தாங்க. இப்போ உச்சநீதிமன்றமும் அதே கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக காவல்துறையுடைய அவங்க பதிவு செய்த அந்த எஃப்ஐஆர் இருக்குது பார்த்தீங்களா, அது பாதிக்கப்பட்ட மாணவியின் செயல்கள் தான் குற்ற செயல் நடப்பதற்கு காரணம் அப்படின்னு சித்தரிக்கக்கூடிய வகையில் எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்னு உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. மாணவி மீதே பழி சுமத்தும் வகையில் உணர்ச்சியற்ற முறையில் எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் குறிப்பிட்டிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, எஃப்ஐஆரை வந்து லீக் செஞ்சாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட இருந்தே அந்த 25 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.